அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோட நைட் டைம் 30 மினிட்ஸ் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு ஜில் vlogs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6 to 6:30க்குள்ளே இருக்கும். தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். சரி, சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் டவல் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட பழைய கைலி வந்து நல்லா காட்டன் அது கிழிஞ்சிருச்சு. அதனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை கம்ஃபர்ட் போட்டு கொஞ்சம் டெட்டாலும் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பேக்கில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டேன். ஜிப்பர் பேக் யூஸ் பண்ணுவேன், அதில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம பழைய துணி தான் யூஸ் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. க்ளீனிங் வந்து நான் வந்து பெட்டில் இருந்தால் எப்போவுமே பெட்ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு வந்து படுக்கிறதுக்கு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெட்டை தான் க்ளீன் பண்ணேன். எல்லா பெட்ஷீட்டையும் எடுத்து உதறி விட்டு பில்லோலாம் எடுத்து வச்சுட்டு, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கனால அங்கங்கே எல்லா ஜாமானையும் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த பைக்கு, டாய்ஸு என்னென்ன கிடக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். என் பையனாவது அவனோட டாய்ஸ் தான் எடுத்து போடுவான். ஆனால் என் பொண்ணு கிச்சனில் இருக்க நான் சமைக்கிற எல்லா ஜாமானையும் அள்ளி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான பொழுதுபோக்கு. இவன் வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவான். ஆனால் பாப்பா ஃபுல்லாக அந்த கிச்சனில் இருக்க கிச்சன் ஜாமானை மட்டும்தான் வச்சு அதிகமாக விளையாடும். எப்போ பார்த்தாலும் இட்லி சட்டி, குழம்பு சட்டி, கரண்டி இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மளோட சீப்பு, எண்ணெய் இந்த மாதிரி வைக்க யூஸ் பண்ணோன்னு பார்த்தா கிச்சனில் இருக்க அஞ்சரை பெட்டி, அவனோட டாய்ஸு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போவேன். என் பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். திருப்பி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் சமைக்க போகிறேன், டீ போட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலைச்சி விட்ருவாங்க. எப்போ நீங்கள் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாலும் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஜாமான் எடுத்து வந்து அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என் பொண்ணு வந்து நான் அடுக்கி தரேன்னு அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. பையன் எப்போவுமே அவன் தான் நைட்டு பாயெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுவான். என் பையன் முக்கால்வாசி நேரம் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவான். என் பொண்ணு தான் எனக்கு இந்த மாதிரி வேலை வைக்கிறது ஃபுல்லாமே என் பொண்ணு தான். செகண்ட் வந்து நான் கிச்சனுக்கு போயிட்டேன். பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை படுக்க சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு ஜாமான் கழுவி வச்சுருக்கிறத தான் எடுத்து அடுக்க ஆரம்பிப்பேன். கழுவி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி முடித்ததுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாமே ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டு துடைக்கிற வேலை இருந்தால் மட்டும்தான் துடைப்பேன். எல்லா நேரமும் துடைப்பேனா கிடையாது. ஃபஸ்ட்டு பெட்ரூம், செகண்டு கிச்சனுக்கு வந்தோன்னா இந்த மாதிரி ஜாமானை ஃபுல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு நான் அந்த மாதிரி பெயிண்டிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி நல்லா கிச்சனை ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தட்டி விட்டுருவேன். ஒரு துணியை வச்சு துடைச்சிடுவேன். சோத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. அதனால நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம நைட்டு இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலைல எந்திரிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், ரிலாக்ஸாக அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓரளவு கிச்சனை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. அங்கேருந்து என் பொண்ணு வந்து என்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா பையன் கூட டிவி பார்த்துட்டு இருந்துருவான். ஆனால் என் பொண்ணால் அப்படி இருக்கவே முடியாது. எதையாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க என் கூட சேர்ந்து. நான் கழுவும் போது கூட என் கூட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மூணாவதாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜாமான் தான் கழுவ போனேன். நைட்டு எனக்கு வந்து சிங்க் வந்து ஹாலில் இருக்கும். ஸோ ஒரு ஜாமும் நான் இங்கே வந்து தான் கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டே கழுவி வச்சுட்டு படுத்தேன்னா காலைல சமைக்கும்போது ஸ்கூலுக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கழுவ தானே செய்யணும். அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதே கழுவாமல் நான் அப்படியே படுத்தேன் அப்படின்னா காலைல எந்திரிச்சா அவ்வளோ வந்து அப்படியே என்னடா இவ்வளோ சேர்ந்துருக்கு, எதுவுமே என்னால் மேற்கொண்டு வந்து எதுவுமே கழுவ முடியாது. அதனால் எப்போ நைட்டு படுத்தாலுமே ஃபஸ்ட்டு பெட்ரூம், 2வது கிச்சன், 3வது சிங்க்கு தான். இந்த சிங்க்கை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு படுத்துருவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா காலைல எழுந்திரிச்சோன்னே ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருந்தேன். நான் ஷார்ட்ஸில் வந்து சாங்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சுன்னா வாய்ஸ் ஓவர் போடலாமா, இல்லை சாங்ஸ்லேயே வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் ஓரளவாக கழுவி முடிச்சுட்டு சிங்க் எல்லாமே கழுவுனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து என்ன வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் வச்சுட்டு போவேன், திருப்பி வந்து பார்த்தா இங்கே சமைக்கிற பொருள் எல்லாமே இருக்குன்னு பார்த்தீங்களா இருக்கா. துணியை துவைக்கிறது
அதை அலசுறது காய போடுறது கூட பெருசாக தெரில, அதை மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தா மடிச்சிருவோன்னு சேர்லேயோ சோஃபாலேயோ போட்டு வச்சா அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 2 நாள் தான் மடிக்கல, இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. ஒரு போர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன் பை ஒன்றா மடிச்சிட்டு இருக்கும்போதே என் பிள்ளைங்க சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. என் பொண்ணு மடிக்கவே விடலை. அப்புறம் என் பையன் தான் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் இந்த நருட்டோவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். நானும் அந்த நருட்டோ கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவன் தாம்மா நருட்டோ, இவன் தாம்மா கக்காச்சி, இவன் பின்னாடி வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் கதையெல்லாம் கேட்டுகிட்டே ஓரளவாக மடித்து முடிச்சாச்சு. எங்கள் ட்ரெஸ்ஸை மடிக்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியல. பட் இந்த குட்டி குட்டியாக என் பொண்ணோடதையும் பையனோடதையும் மடிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதனாலேயே இப்போ நான் நிறைய துணியை வந்து கழிச்சிட்டேன். பாப்பா பொழுதும் ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்கா, இதுவே ஒரு பொழுதுபோக்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எடுத்து ஓரளவுக்கு ஒழிச்சு போட்டாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து அவளால் ட்ரெஸ் மாற்ற முடியாது. நிறைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது மாற்றிட்டே இருக்கா. அத்தா துணியாவரம் பண்ணுறனால எப்போவுமே வந்து ட்ரெஸ் நிறையா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக துணி எல்லாத்தையுமே மடித்து முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லவா? நான் இந்த டிப்ஸ் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வடிவேல் சார் வந்து ஒரு காமெடியில் வந்து இப்படி தான் சொல்லியிருப்பார். யூனிஃபார்மை நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி பெட்டுக்கு கீழே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நாளைக்கு போட போகிறீங்கன்னா இன்றைக்கி வச்சுட்டிங்க, இல்லை வந்து எப்போயுமே மடிச்சது கீழே வச்சுட்டிங்கன்னா எடுத்து போடும்போது நல்லா அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும். மடிக்கும் போதே ஓரளவு பார்த்து நீட்டாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி பெட்டு கீழே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக அயர்ன் பண்ண மாதிரி யூனிஃபார்ம் ரெடி ஆகிரும். என் பையனுக்கு நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட எங்களோட நைட் vlog முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நைட் ரொட்டீனில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.